டாக்டர் பாஸ்கர் ஸ்ரீனிவாஸ், நீங்க பேஷண்ட்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? டாக்டர் கீதா ஆல்ரெடி பேசியிருக்காங்க. இங்க வந்து கோட் ஐ கேர்ல நாங்க வந்து ஹோலிஸ்டிக் ஐ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ நாங்க கார்னியா ஸ்பெஷலிஸ்ட் இருந்தா கூட இங்க வந்து குளோக்கோமா ஸ்பெஷலிஸ்ட், ரெட்டினா ஸ்பெஷலிஸ்டும் வராங்க ட்ரீட்மெண்ட்க்கு. ஸோ கண்ணில் எந்த பிரச்சனை இருந்தா கூட இங்க வந்து நாங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பெஸ்ட் பாசிபிள் ட்ரீட்மெண்ட் இருக்கோ அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இங்க இருக்கு. இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு ஃபாலோ அப்ல வருது, மருந்து மாத்திரைகள் கரெக்டா சாப்பிடுறது, அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வெறும் சர்ஜரி பண்ணிட்டு மருந்து நீங்க கரெக்டா போடலனாக்க உங்களுக்கு மேக்சிமம் பெனிஃபிட் எது வரணுமோ அது வராது. அதே மாதிரி இப்ப நம்ம கருவி மாத்திரம்னாக்க உங்க பாடி எப்பயாவது வந்து அந்த கருவி என்னோடது இல்ல உங்கத்தரோடதுன்னு ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஏதானும் கண்ணில் பிரச்சனை இருந்தது, இந்த மாதிரி சர்ஜரி ஆச்சுன்னா எப்பயாவது கண்ணில் பிரச்சனை இருந்ததுன்னா இமீடியட்டா லோக்கல் கார்னியா ஸ்பெஷலிஸ்ட் இல்லாட்டா ஐ டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டுற மாதிரி இருக்கும். சீக்கிரமா நீங்க போனாக்க நம்ம வந்து மருந்து மாத்திரை கொடுத்து அந்த ரிஜெக்ஷன் எபிசோட நம்ம ரிவர்ட் பண்ண முடியும். அதே நீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தாக்க மறுபடியும் சர்ஜரி தான் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிளாஸ்டிக் கார்னியா, ஆர்டிபிஷியல் கார்னியா சர்ஜரிஸ்ல ஃபாலோ அப் என்ன சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். ஏதான பிரச்சனைகள் இருந்தா அது நம்ம சீக்கிரமா அதை குணப்படுத்துறதுன்னா பார்வையை நம்ம காப்பாற்ற முடியும். அது ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல வந்தாக்க நாங்க என்ன பெஸ்ட் பண்ணினா கூட அந்த அளவுக்கு பார்வை மறுபடியும் வராது. இன்னும் வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நிறைய பேஷண்ட் சர்வீஸ் பண்ணணும்னு நான் விஷ் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ.